ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது ஒரு தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன். என்ன லஞ்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். ஓகே. இப்போ ஒரு ஃபியூ வீடியோஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இந்த குக்வேர் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கிற சில ஃபீச்சர்ஸ் மட்டும் எழுதி வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த குக்வேர் பேர் பார்த்தீங்கன்னா ஏஎம்சி குக்வேர். இது உங்க ஊர்ல யார் ஏஜென்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா இது நான் கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் முன்னாடியே இந்த ஒரு செட் 8,000 வாங்கினேன். அதாவது இந்த குக்கிங் செட் வித் லிட் 8,000 வாங்கினேன். ஏன் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ஜிக்கல் ஸ்டீலான செய்யப்பட்டது. சர்ஜிக்கல் ஸ்டீல்னா உங்களுக்கு இந்த ஆப்ரேஷனுக்கெல்லாம் இந்த கால் எல்லாம் வைப்பாங்கல்ல, போன் டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சுன்னா இல்லை உடஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்டீல்ல செஞ்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனா ஆகும். கேஸ் கன்சம்ஷன் லாங் ரன்ல உங்களுக்கு கம்மியாகும். அதே மாதிரி உங்க ஃபுட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதாவது நீங்க இந்த இந்த பாத்திரத்துல பாலும் காய்ச்சிக்கலாம், புளிக்குழம்பும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பால் திரியும், கெட்டு போகும் அப்படின்லாம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஃபுட்டோட ஸ்மெல் இன்னொரு ஃபுட்ல வராது. ஸோ நீங்க வெஜ் செஞ்சாலும் அப்படிதான் இருக்கும், நான்வெஜ் செஞ்சாலும், அதாவது கழுவிட்டு நீங்க நான்வெஜ் செஞ்சாலும் உங்களுக்கு நான்வெஜ்ஜோட வாசனை கழுவின பிறகு வரவே வராது. ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இதுல இருக்கு. வேற ஏதாவது விட்டுட்டுன்னா ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இது நீங்க இன்னும் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா உங்க ஊர்ல இருக்கிற டீலர்ஸ் ஆர் ஏஜென்சியை நீங்க கூகுள் பண்ணி பார்த்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க உங்களுக்கு வீட்டுக்கே டெமோவே செய்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஏஎம்சி பத்தின எனக்கு தெரிஞ்ச, எனக்கு ஞாபகம் இருக்கிற டீடைல்ஸ். ஸோ சரஸ்வதி அவங்களுக்கு இது உபயோகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு லஞ்ச் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் இது அந்த ஹீட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத காமிக்கிறது. விசியோதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட் இது ஹீட் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா இப்பதான் அதை ஆஃப் பண்ணாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கு. ஏன்னா இது டீடாக்ஸ் வாட்டர் காலையிலேயே போட்டது, சூடு கம்மியாயிடுச்சு. ஸோ இது இன்னொரு டிஃப்ரென்ஸ் இதுல உள்ளது. ஸோ இன்னைக்கு சிம்பிள் லஞ்ச் தான். நான் இந்த குக்வேர் பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோவே எடுக்கிறேன். ஸோ வீடியோ எடுக்கணும்னு ஒரு தாட்டே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நுரைப்பீர்க்கை இருந்துச்சு கொஞ்சம். ஸோ அது வெள்ளை பூசணிக்காய், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சமா பன்னீர் ஒரு பிளாக் போட்டு கூட்டு மாதிரி வச்சிருக்கேன், தேங்காய் அரைச்சு விட்டு. ஸோ சப்பாத்தி, ஆக்சுவலி இன்னும் சப்பாத்தி பெனையணும். இங்க டீடாக்ஸ் வாட்டர் இருக்கு. அப்புறம் இங்க புதுசா ஊத்தின தயிர். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சப்பாத்தி அப்படின்றதுனால வரகரிசி ஊற வச்சிருக்கேன். ஸோ இதுதான் எங்களுடைய Thursday lunch. See you in the next video. Bye bye.